ராஜா ஒரு 10,000 ரூபாய் இருந்தா என் அக்கௌண்ட்டுக்கு போடு. ஹலோ, இங்க ராமாபுரத்துக்கு எந்த வழியா போனோம்? இப்படியே நேரா போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுங்க வந்துரும். அங்க நீங்க யாரை பார்க்கணும்? அது போதும். வண்டி எடு. யார் இவங்க? நம்ம ஊர்ல பார்த்ததே இல்லையே. நம்ம ஊர்ல யாரை பார்க்க வந்திருக்காங்க? ஏய், யாரா அது? இந்த சிங்கத்துக்கே ஹார்ன் அடிக்கிறியா? ஏய், என்ன சும்மா போக முடியாதா? ஹார்ன் எதுக்கு அடிக்கிற? ஏய், வண்டியை எடு. நாங்க சீக்கிரமா போகணும். யாரா அவன்? ரோட் சைடில் பந்தல போட்டு லேகியம் விற்கிற மாதிரி இருக்கிறான். எங்க ஊருக்கு எதுவும் லேகியம் விற்க வந்தானா இல்ல மூலிகை எதுவும் பறிக்க வந்தானா? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்கான் இவன்? என்னடா சொல்றான்? டைம் ஆயிடுச்சு, வழிய விடுறான்னு சொல்றாரு. இல்லனா எங்க இருந்த வந்து எனக்கே ரூல்ஸ் போடுறானா? இந்த சிங்கத்தோட அவதாரத்தை காட்டுறேன், எடுக்கலாம். என்ன பண்ணுவ? அங்க அவன் டென்ஷன் கொடுத்தான், இங்க நீயா? சிங்கம், சாவித்திரி சிங்கம். இந்த சிங்கத்தோட கர்ஜனைக்கே பயந்து போயிடுவ. இதுக்கு மேல நீ பேசுனா அவ்வளவுதான். ஜாக்கிரதை. சும்மா சைலண்டா இங்க இருந்து கிளம்பணும். ஏய், அவ்வளவுதான். அந்த பயம் இருக்கணும். ஏய், யாரா இவன்? வண்டியை எடு. பிகாரிஜி, வாங்க வாங்க உட்காருங்க. பிகாரிஜி, நீங்க சொன்ன வேலை. இருங்க தலைவரே, உங்களுக்கு நான் டைம் கொடுத்தே போதும்னு ஆயிடுச்சு. நீங்க எப்ப வேலையை முழுசா முடிப்பீங்க சொல்லுங்க. இதன ஆட்டு மந்தையா? ஹேன்னு ஓட ஓட விரட்டுறதுக்கு இது ஆதிகால ஊரு. இந்த ஊர் ஜனங்க தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்து இருக்காங்க. அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா காலி பண்ண வைக்கணும். பணத்தோட ஆசையை காட்டி வாழ்க்கையோட கஷ்டத்தை சொல்லி சென்டிமெண்டா பேசித்தான் காலி பண்ண வைக்கணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி பணமும் செலவாகும். எனக்கும் புரியுது. எடுத்துக்கங்க, எல்லாம் உங்களுக்கு தான். எல்லாருக்கும் கொடுங்க. ஆனா உங்களுக்கு நான் ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த இடம் வேணும். லேகியம் விக்கிறவனோட கார் இங்கேயே நிக்குது. என் மாமா கார் இங்கே தான் நிக்குது. என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பானோ இல்ல பந்தல் எங்க போறதுன்னு பர்மிஷன் கேட்க வந்திருப்பானோ? எதுவா வேணா இருக்கலாம், நமக்கு என்ன பயம்? நான் சிங்கம், சாவித்திரி சிங்கம். நம்ம மாமா ஏன் இவன் முன்னாடி நிக்கிறாரு? ஏதோ மிராக்கிள் நடக்குது. பார்க்கலாம். சரி, கூடிய சீக்கிரத்துல காலி பண்ண வைக்கிறேன். எங்க தலைவர் சொன்னா முடிஞ்சிடுச்சு. உங்க வேலை முடிஞ்சதா நினைச்சுக்கங்க. ஓகே, நான் கிளம்புறேன்.
தலைவரே, நான் வர்ற வழியில ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் போல. நீங்க எனக்கு அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மேனேஜ் பண்ணலாம். தலைவரே, நான் சொன்ன பைத்தியக்காரன் இவன் தான். இவனா? ஏய் உன்ன விட்டுருங்க விட்டுருங்க. பாக்குறதுக்கு பால் வடிகிற குழந்தை மாதிரி இருக்கான். இவனை நான் என் கூடவே கூட்டிட்டு போறேன். தாராளமா கூட்டிட்டு போங்க. அவனால ஒரு பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கு ஏதாவது பயன்படுவான். கூட்டிட்டு போங்க. வாடா கண்ணா வா. என்ன கூட்டிட்டு வா, போய் என்ன வா, பண்ணுவீங்க? உன்னை வச்சுதான் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ண போறேன். ம்? இந்த பணத்தை வாங்கிட்டு பேப்பர்ல சைனை போட்டு இடத்த காலி பண்ணு. சொன்னது புரிஞ்சுச்சா? திருடா 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 நீ திருடா. அவ ஒரு பைத்தியக்காரன் சார், விடுங்க. என்ன பண்றது?